10 gift card வாங்கியிருக்கிறாங்க. அதில் 8 கார்டில் காசே இல்லை. நீங்கள் யாருக்காவது கிறிஸ்மஸுக்கு gift card வழங்குறீங்க, அதில் 0 பேலன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? இதே போல தான் ஒரு நபர் $250 gift கார்டோட பெஸ்ட் பைக்கு ஷாப்பிங் செய்ய போயிருக்கிறார். ஆனால் அந்த கார்டில் இருந்த பேலன்ஸ் 35 சென்ட்ஸ். இந்த கார்டுக்குள்ளே இருக்கிற சீரியல் நம்பர் இருக்குது தானே, இந்த சீரியல் நம்பி கிஃப்ட் கார்டை $100 அதுவும் ரிசீட்டோட கொடுக்குறீங்க. அடுத்த நாள் பாக்ஸிங் டேக்கு ஷாப்பிங் போகிறார். அந்த கார்டில் $0 கார்டுனா அவருக்கு எப்படி இருக்கும்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கிஃப்ட் கார்டு ஸ்கேம். இப்போ அதிகமான மக்கள் கிஃப்ட் கார்டை தான் சூஸ் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ஈஸியாக இதை வாங்கலாம். அதே நேரத்தில் இந்த கார்டுகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கடையில் என்ன விருப்பமோ அதை அவங்களால வாங்கக்கூடியதாக இருக்குது. இந்த கார்டுகளை நீங்கள் ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட், க்ரோசரி எங்கே வேணுமானாலும் நீங்கள் வாங்கி பணத்தை நீங்கள் லோட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டுக்கு. பொதுவாக நாங்கள் இப்போ ஒரு கிஃப்ட் கார்டை வாங்குகிறோம், அதோட அந்த ரிசீட்டையும் அட்டாச் பண்ணி ப்ரெசண்ட்டாக ஒரு பர்த்டேக்கோ கிறிஸ்மஸுக்கோ கொடுக்குறோம். அதில் நாங்கள் அமௌண்ட்டை போடுறது இல்லை, விருப்பம்ண்டா நீங்கள் போடலாம். ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் வாங்குகிற அந்த நபர் கடைக்கு போய் அதை யூஸ் பண்ணும் பொழுது தான் அவருக்கு தெரியும் $100, $150, $200 அப்படித்தான் இவங்க $400 10 கிஃப்ட் கார்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 10 கிஃப்ட் கார்டையுமே கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியருக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதில் 8 பேர் இந்த கார்டை திருப்பி கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்டில் 0 பேலன்ஸ் காட்டுதுண்டு. இவங்க இந்த கார்டை ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8 கார்டையுமே ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டுக்கு போய் ரிசீட்டோட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8 கார்டுலேயும் காசு இல்லை. அது பின்னுக்கு இருக்கிற 4 டிஜிட் ஸ்க்ராட்ச் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரக் மார்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த கார்டை விற்கிறது மட்டும்தான் எங்களோட பொறுப்பு. இந்த கார்டு வேலை செய்யலை, கார்டில் காசு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அமேசானுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்கள் அமேசானோட போய் டீல் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரக் மார்ட் சொல்லியிருக்கு. இவங்க அமேசானை கண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கிழமையாக எந்த வித பதிலுமே வரவே இல்லை. அமேசான் என்ன கூறியிருக்குன்னு சொன்னால், இந்த கார்டை நேரடியாக அமேசான் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, நீங்கள் எங்கே இதை பர்ச்சேஸ் பண்ணீங்களோ ரிசீட்டோட அந்த ஸ்டோருக்கு போய் கிளைம் பண்ண சொல்லி அமேசான் சொல்லியிருக்கு. ஒரு கிஃப்ட் கார்டு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அதுவும் ஒரு ரிசீட்டோட. அந்த கார்ட்லேருந்து காசு வெளியில் போயிருக்கு. 4 டிஜிட் ஸ்க்ராட்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த கார்டை நீங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரு கிஃப்ட் கார்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. எப்போ ஒரு கிஃப்ட் கார்டை வாங்கி நீங்கள் கேஷியர்கிட்ட போய் காசை லோட் பண்ணுறீங்களோ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கார்டில் இவ்வளவு காசு லோட் பண்ணப்பட்டிருக்குண்டு. அதிலிருந்து 5லேருந்து 10 நிமிஷத்தில் உங்களோட காசை அவங்க வெளியில் எடுத்துடுவாங்க. சரி, இதை எப்படி செய்கிறாங்க, இதிலிருந்து எப்படி எங்களை பாதுகாக்கலாம், ரெண்டையுமே பார்ப்போம். கார்டுகள் முதல்ல எங்கே விற்கப்படுதுன்னு சொன்னால், ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் விற்கப்படுது. எல்லா க்ரோசரிஸ்லேயுமே இருக்குது. ஏன் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் கூட இந்த கார்டுகள் இப்போ விற்கப்படுது. எப்படி இதை விற்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த மாதிரி தனி பிளெயின் கார்டாக விற்க மாட்டாங்க. எப்போதுமே ஒரு கிஃப்ட் கார்டு இப்படி மட்டையோடு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த கார்டு இருக்கும். பாருங்கள், இந்த கார்டுக்குள்ளே இருக்கிற சீரியல் நம்பர் இருக்குது தானே, இந்த சீரியல் நம்பரை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டுன்னு சொன்னால் அவங்க அந்த சீரியல் நம்பரை எடுப்பாங்களா இருந்தால் இந்த கார்டை நீங்கள் லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு அந்த காசை வெளியில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு வழி. இன்னும் ஒரு வழியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்படி வாங்கும் பொழுது நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இந்த சீரியல் நம்பர் ஒன்றையுமே ஒரு கார்டாக தான் வாங்குவீங்க. கேஷியர் கூட இப்படி கொடுத்தோன்னே $50, $100 உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு தான் தருவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த கார்டை நைஸாக இப்படி கிளப்பி இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்டிவேஷன் கோடை ஸ்க்ராட்ச் பண்ணி போட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்டிக்கரை இங்கே ஒட்டிடுவாங்க. ஒட்டினா உங்களுக்கு புது கார்டு மாதிரி தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, போய் ட்ரக் மார்ட்டில் ஒரு கார்டை பிக்கப் பண்ணிவிட்டு, இது பெஸ்ட் பை கார்டு, நீங்கள் $100, $200 காசை லோட் பண்ணிவிட்டு இந்த கார்டை வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. எப்போ நீங்கள் காசை பே பண்ணி இந்த கார்டு ஸ்கேன் பண்ணப்படுதோ அந்த கேஷியருக்கு முன்னால், அப்போவே அவங்களுக்கு அந்த லிங்க் போயிடும். இந்த கார்டில் $200 லோட் பண்ணப்பட்டு இருக்குண்டு. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொன்னால்,
பெஸ்ட் ஐடியா வந்து நீங்கள் நேராக கேஷியர்கிட்டே போய் கேளுங்க. இந்த கார்டை செக் பண்ணி எங்களுக்கு தர சொல்லி கேஷியர் பக்கத்துலேயே இந்த மாதிரி கார்டுகளை வச்சுருப்பாங்க. இல்லை நீங்களாக போய் சூஸ் பண்ணுறதா இருந்தால் செல்ஃபில் நிறைய கார்டுகள் இருக்கும். உங்களுக்கு எந்த கார்டை சூஸ் பண்ணுறதுன்ற ஐடியா இருக்காது. அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணினாலும் நீங்கள் வடிவாக பார்க்கணும். எப்பொழுதுமே கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படியே ஏதாவது ஒரு கார்டு வந்து இந்த மாதிரி மடிஞ்சு இருக்குமா இருந்தால் அந்த கார்டுகளை நீங்கள் எடுக்க வேணாம். மற்றது நீங்கள் இதை திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற பார்கோட் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணப்பட்டிருக்கா, இல்லாட்டி இந்த பார்கோட்டுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுப்பட்டிருந்தால் இந்த பார்கோட் மடிஞ்சு இருக்கும். இந்த மூலையில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மடிஞ்சிருக்கா. ஏதாவது வித்தியாசமாக தென்பட்டால் அந்த மாதிரி கார்டுகளை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். டிஸ்பிளேயில் இருக்கிற எல்லா கார்டுமே ஸ்கேம்னு சொல்ல முடியாது. அவங்க சூஸ் பண்ணுற கார்டை பொறுத்து தான். அவங்க சூஸ் பண்ணுற கார்டு வந்து அமேசான், ஆப்பிள் ஸ்டோர் கார்டுகள், பெஸ்ட் பை கார்டுகள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர் உள்ள கார்டுகளை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த கார்டில் தான் நீங்கள் வந்து அதிக அளவு மணியை வந்து லோட் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஒரு மெக்டொனால்ட்ஸ் கார்டாக யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் $25-50 தான் மேக்ஸிமம் நீங்கள் லோட் பண்ணுவீங்க. யாருமே $100 மெக்டொனால்ட்ஸ் கார்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இதே பெஸ்ட் பையாக இருந்தால் $200-500 மட்டும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க சூஸ் பண்ணுற கார்டுகள் வந்து பெரிய பெரிய பொருட்கள் வாங்குகிற ஸ்டோர் கார்டுகளை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு அம்மா ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டுக்கு போய் $250 பெஸ்ட் பை கிஃப்ட் கார்டு வாங்கி பேரப்பிள்ளைக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பேரப்பிள்ளை பெஸ்ட் பைக்கு போய் ஒரு ஹெட்செட்டை வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு இந்த கார்டை கேஷியர்கிட்ட கொடுக்கும் பொழுது இந்த கார்டில் இருந்த பேலன்ஸ் வந்து 35% தான். எப்படி இருக்கும் இந்த அம்மாவுக்கும் இல்லாட்டி அந்த பேரனுக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணும் பொழுது? பெஸ்ட் பை சொல்லுது ட்ரக் மார்ட்டோட போய் கதைக்க சொல்லி, ட்ரக் மார்ட்டுக்கு இவங்க ரிசீட்டோட வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பெஸ்ட் பையோட போய் கதைக்க சொல்லி தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கார்டை யாரோ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஓ கிஃப்ட் கார்டை வாங்க வேணாம்னு நான் சொல்லலை, கவனமாக பார்த்து வாங்குங்க. நாளைக்கு கிறிஸ்மஸுக்கு நீங்கள் கிஃப்ட் கார்டை வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். ஒரு சிலர் அந்த கார்டை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதில் காசு இல்லைன்னு சொன்னால் உங்களை தேடி வர போகிறது இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுற காசு வந்து சரியான நபர்கிட்ட ஒரு கிஃப்டாக போய் சேரணும்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே கேஷியர் மூலமாக வந்து இந்த கார்டுகளை வாங்குங்க. ஃப்ளோரில் போய் டிஸ்பிளேயில் பிக்கப் பண்ண வேண்டாம். இல்லாட்டி அந்த ஸ்டோருக்கே போய் நீங்கள் கிஃப்ட் சர்டிஃபிகேட் மாதிரி கேட்பீங்களா இருந்த காசு பே பண்ணி, அதுவே ஒரு பெட்டர் ஐடியா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.